ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம காம்ப்ளெக்ஸ் வியூனா என்ன, எப்படி இருந்தால் காம்ப்ளெக்ஸ் வியூன்னு சொல்லுவாங்க, அதோட எக்ஸாம்பிள்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வியூவில் வந்து எப்படி ரீட் ஒன்லி வியூவாக மாற்றுறது, அதனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இது வந்து வியூ வித் ரீட் ஒன்லி. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு யூஸரை வந்து ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை ஒரு அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை ஒரு டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட்டோ பெர்ஃபார்ம் பண்ணாமல் தடுக்கிறதுக்கு இந்த வியூ வித் ரீட் ஒன்லி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அதாவது ஒரு டிஎம்எல் ஆப்ரேஷனும் ஒரு வியூவில் வந்து யாருமே பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம வியூ வித் ரீட் ஒன்லி ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? செகண்ட், இது யூஸ் பண்ணால் நம்மளால் வேறு என்ன ஸ்டேட்மெண்ட் வேறு என்ன ஆப்ரேஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா, ஒன்லி செலக்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி தான் நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதாவது ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி தான் நம்ம query பண்ணி பார்க்க முடியும், வேறு எந்த ஆப்ரேஷனும் நம்மளால் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ வியூ வித் ரீட் ஒன்லியோட சின்டாக்ஸ். ஓகே, ஸோ இது நார்மல் வியூவோட சின்டாக்ஸ். ஓகேவா? இந்த கிரியேட்ன்றது நம்ம எதை கிரியேட் பண்ண போகிறோமோ, நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம கிரியேட்ன்ற கீவேர்டு கொடுப்போம். ஸோ அதனால் கிரியேட்ன்ற கீவேர்டு வியூ நம்ம எதை கிரியேட் பண்ண போகிறோம், ஒரு வியூவை கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வியூவை கிரியேட் பண்ணுறதுனால அதுக்கான ஒரு நேமை நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் வியூ நேம் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, அடுத்து இந்த ஆஸ்ன்றது ஒரு இம்பார்ட்டண்டான மேண்டட்டரியான ஒரு கீவேர்டு. ஓகேவா? இந்த வியூவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆஸ்ன்றது ஒரு இம்பார்ட்டண்டான கீவேர்டு. இது இல்லாமல் உங்களால் ஒரு வியூவை கிரியேட் பண்ண முடியாது. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு ஒரு வேலிடான செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம வந்து சொல்லணும், இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரீட் ஒன்லி தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படின்னா வித் ரீட் ஒன்லி அப்படின்ற இந்த கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வியூ வந்து ரீட் ஒன்லியாக மாறிடும். ஓகேவா? எந்த டிஎம்எல் ஆப்ரேஷன் நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேவா? இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே, இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா test1 அப்படின்ற ஒரு டேபிள் இருக்குது. இதை வந்து query பண்ணுறேன். test1 டேபிளில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏபின்ற 2 காலம் இருக்குது, சம் டேட்டாஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த டேபிளில் வந்து நான் ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இன்சர்ட் இன்டு test1 வேல்யூஸ். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் ஒரு 5 ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இதில் வந்து ஒரு m அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த டேபிளில் வந்து நான் ஒரு டிஎம்எல் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணால் என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரியும், 1 row இன்சர்டட். நம்ம இப்போ போயிட்டு இந்த டேபிளில் நம்ம query பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் இந்த டிஎம்எல் ஆப்ரேஷன் பண்ண முடியுது. ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த டேபிளுக்கு வந்து ஒரு வியூவை வந்து கிரியேட் பண்ணுங்கள். அந்த வியூ வந்து எனக்கு எந்த டிஎம்எல் ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரீட் ஒன்லி வியூ வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம கிரியேட் பண்ணுறதுக்குனா சின்டாக்ஸ் அப்படின்னா கிரியேட் பண்ணுறதுனால கிரியேட்ன்ற கீவேர்டு கொடுக்கணும். எதை கிரியேட் பண்ண போகிறோம், ஒரு வியூவை கிரியேட் பண்ண போகிறோம். அந்த வியூக்கான நேம் என்ன அப்படின்னா நம்ம வந்து view_read அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? அப்புறம் இம்பார்ட்டண்டான மேண்டட்டரியான கீவேர்டுனது ஆஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கணும். நம்மளோட செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எது, இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம வேலிடான செலக்ட் ஸ்டேட்மெண்ட். அதனால அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை போட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம சொல்ல போகிறோம் இது வந்து ரீட் ஒன்லி வியூ அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? இல்லைனா ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து நார்மல் வியூவாக வச்சுட்டு இதில் வந்து இந்த வியூ மூலியமாக நம்ம ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த வியூவை வந்து ரீட் ஒன்லி வியூவாக ஃபஸ்ட்டு அடுத்தது கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நார்மலாக இந்த வியூ வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம நார்மலாக இந்த வியூ கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வியூ வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? நம்ம கிரியேட் ஆன வியூவில் எதில் போனால் பார்க்கலாம் அப்படின்னா user_views போனால் நம்ம கிரியேட் பண்ண எல்லா வியூவும் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ user_views. ஓகேவா? ஸோ இதில் பண்ணால் நம்ம என்னெல்லாம் வியூலாம் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இதில் ஃப்ரம் விட்டோம். ஓகேவா? user_views போனால் நம்மளால் என்னெல்லாம் வியூஸ் நம்ம இந்த யூசர் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்கணும். நம்ம இப்போ கடைசியாக கிரியேட் பண்ணது இந்த view_read அப்படின்றத நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ அது என்ன செலக்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஏ காலம் பி காலம் செலக்ட் பண்ணோம் ஃப்ரம் டெஸ்ட் அப்படின்னு test_1ன்றதை நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வியூவை வந்து ரன் பண்ணுவோம். அதாவது வியூ ரீட் அப்படின்ற இந்த வியூவை வந்து நம்ம query பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் போடுறோம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த வியூவை வந்து நம்ம போடலாம். ஓகேவா? இப்போ நம்ம query பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதே டேபிளில் தான் வருது. ஓகேவா? இப்போ நம்ம இந்த வியூவில் ஏதாவது டிஎம்எல் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த வியூவில் டிஎம்எல் ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மலாம் இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஏற்கனவே போட்டு அந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டோம். இதில் வந்து இந்த வியூவோட நேம் கொடுக்கலாம். ஏற்கனவே நம்ம டேபிள் நேம் கொடுத்துருந்தோம். இந்த வாட்டி நம்ம வியூ நேம் கொடுத்துட்டு நம்ம ஒரு புதுசாக ஒரு வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணலாம். 6 இதில் வந்து n அப்படின்றத கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து இன்சர்ட் ஆகும். ஓகேவா? ஏன்னா இந்த வியூ வந்து நம்ம எதுவுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல, நார்மலாக விட்டாச்சு. ஓகேவா? நார்மல் வியூவோட டிஃபால்ட் பிஹேவியர் என்ன அப்படின்னா டிஎம்எல் ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஓகேவா?
ஸோ அதனால் இப்போ நார்மலாக இருக்கனால இந்த வியூவில் வந்து நம்மளால் டிஎம்எல் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. ஓகேவா? இப்போ நம்ம போயிட்டு இந்த வியூவை வந்து நம்ம query பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா நம்ம கடைசியாக இன்சர்ட் பண்ண அந்த ரெக்கார்ட் இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனிமேட்டு வர யாருமே எனக்கு வந்து இந்த வியூ வழியாக யாரையும் எனக்கு வந்து டிஎம்எல் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதே வியூவை வந்து நம்ம மாடிஃபை பண்ணணும். அப்படின்னா மாடிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே கிரியேட் ஆகிருக்க வியூவை மாடிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுவோம், ஆர் ரீப்ளேஸ் அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஓகேவா? ரீப்ளேஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஏற்கனவே இதே நேமில் இருந்துச்சு அப்படின்னா புதுசாக அது என்ன பண்ணோம், ஓவர் ரைட் பண்ணிடும். அதாவது இந்த புதுசாக இருக்கிற செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் ஓவர் ரைட் பண்ணும். நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஓவர் ரைட் பண்ண அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த SQL ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து வித் ரீட் ஒன்லி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? வித் ரீட் ஒன்லி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து எந்த டிஎம்எல் ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம இந்த வியூவில் பார்த்தோம் அப்படின்னா யூசர்_வியூஸில் பார்த்தோம் அப்படின்னா வெறும் நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட் ஒட்டி தான் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தா தெரியும், வெறும் நம்ம செலக்ட் 2 காலம் செலக்ட் பண்ணியிருக்கோம், ஃப்ரம் டேபிள் டெஸ்ட் 1 அப்படின்றத கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதை ஓவர் ரைட் பண்ணுறதுனால நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து மாறிடும். ஓகேவா? வியூ வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த யூசர்_வியூஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கான செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், 2 காலம் செலக்ட் பண்ணியிருக்கோம், ஃப்ரம் ஒரு டேபிள்லேருந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வித் ரீட் ஒன்லி அப்படின்ற ஒரு ரிஸ்ட்ரிக்டான ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம போயிட்டு ஒரு டிஎம்எல் ஆப்ரேஷன் இந்த வியூவில் பண்ணலாம். ஓகேவா? ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம இந்த வியூவில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து இன்சர்ட் இன்ட்டு நம்ம அந்த வியூ நேம் போட்டாச்சு. வேல்யூஸ் வந்து நம்ம ஒரு 7 கொடுக்கலாம். 7 கொடுத்துட்டு இதில் வந்து O அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த டிஎம்எல் ஆப்ரேஷன் இந்த வியூவில் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து பண்ண விடாது. ஓகேவா? எரர் நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஓகேவா? என்ன சொல்லுதுன்னா அப்படின்னா cannot perform a DML operation on read only view. ஓகேவா? உங்களால் ஒரு ரீட் ஒன்லி வியூவாக இருக்கிற அந்த வியூவில் வந்து உங்களால் டிஎம்எல் ஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுது. ஓகேவா? ஸோ ஓகே, அப்படின்னா நம்ம வந்து இந்த டேபிளில் வந்து நம்ம டேட்டா இன்சர்ட் பண்ண முடியாதான்னு நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? அப்படி கிடையாது. இது வந்து வியூ வழியாக நம்ம டேபிளில் இன்சர்ட் டேட்டாவை வந்து இன்சர்ட் பண்ண முடியாது. அதாவது வியூ வழியாக நம்மளால் டேட்டாவை இன்சர்ட் பண்ண முடியாது, ஆனால் டேபிளில் நம்ம டேட்டா இன்சர்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வியூ வழியாகவும் டேட்டா இன்சர்ட் பண்ணியிருந்தோம், டேபிள் வழியாகவும் நம்ம டேட்டா இன்சர்ட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த வியூ வழியாக டேட்டா இன்சர்ட் ஆகிறத ஒண்டி தடு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? அதனால தான் வித் ரீட் ஒன்லின்ற ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஆரக்கில் இந்த வியூ வழியாக யாரெல்லாம் டேட்டா டிஎம்எல் ஆப்ரேஷன் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும், அவங்கள வந்து பண்ண விடாது. ஆனால் நம்ம இப்போ வந்து நார்மலாக இப்போ வந்து இந்த டேபிளை இன்சர்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து டெஸ்ட் 1ன்ற அந்த டேபிளில் வந்து நம்ம இப்போ இந்த வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் இன்சர்ட் பண்ண விட்டுரும். ஓகேவா? நம்ம வந்து இன்சர்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 1 row இன்சர்ட்னு வந்துச்சு. இப்போ நீங்கள் போய்ட்டு இந்த வியூவை இப்போ ரன் பண்ணாலும் உங்களுக்கு அதே வேல்யூ தான் காட்டும். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னன்னா வியூ வழியாக உங்களால் டேட்டா இன்சர்ட் பண்ண விடாது. மற்றபடி என்னென்னா டேபிளில் நீங்கள் வந்து டிஎம்எல் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதாவது நீங்கள் நார்மலாக டேபிள் எப்படி டிஎம்எல் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்களோ அதே மாதிரி டிஎம்எல் ஆப்ரேஷன் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனால் வியூ வழியாக உங்களால் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரீட் ஒன்லி அப்படின்ற ஆப்ஷன். ஓகேவா? இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ வந்து சில சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு கீழே இருக்க அசிஸ்டன்ட் இல்லைனா கீழே இருக்க எம்ப்ளாயிஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு வியூ வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பீங்க. சம் காலம்ஸை வந்து ஹைட் பண்ணி ஒரு வியூ வந்து கொடுத்துருப்பீங்க. இப்போ அந்த சம் காலம்ஸை நீங்கள் ஹைட் பண்ணி கொடுத்துருப்பீங்க. ஆனால் இந்த வியூ ரீட் ஒன்லி நீங்கள் கொடுக்காம விட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த வியூவில் ஏதாவது ஒரு டிஎம்எல் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா மற்ற டேபிள்லையும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? புதுசாக ரெக்கார்டு இன்சர்ட் ஆகிருக்கும், ஏதாவது சேஞ்சஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ அதை தடுக்கிறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வித் ரீட் ஒன்லி கொடுத்துருவாங்க. அப்படின்னா என்ன பண்ண முடியும், அவங்களால வெறும் செலக்ட் ஒன்லி தான் பண்ண முடியும், மற்ற எந்த டிஎம்எல் ஆப்ரேஷனும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வித் ரீட் ஒன்லி ஆப்ஷன். ஓகேவா? வியூவில் வந்து ரீட் ஒன்லி ஆப்ஷன்ன்றது இதுதான். ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வியூ வித் செக் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.